ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். சென்னை ஊழியத்தின் மித்தமாய் வரும்பொழுது இந்த கடற்கரை வரும்படி ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுத்தார். இது ஒரு மீன்பிடி கால தடையாக இருக்கிறபடினால் எல்லா போட்டும் இங்கே கடலில் நின்று கொண்டிருக்கிறது. உட்காரும்போது ஒரு காரியத்தை யோசித்து பார்த்தேன். பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வெளியே வந்து கடற்கரையிலே வலையை அலைசி கொண்டிருக்கிறார். மீன்கள் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த போட்டை தள்ளிவிடும்படி உபதேசிக்கும்படி ஆண்டவர் பேதுருவிடத்திலே கேட்கிறார். பேதுருவும் அந்த போட்டை கொடுத்து விடுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கத்தை முடித்தவுடன் பேதுருவிடத்திலே சொல்லுகிறார், மீன் பிடிக்கும்படி போகும்படி சொல்லுகிறார். பேதுரு சொல்லுகிறார், மீன்கள் எல்லாம் விரவு பிடித்து வந்தோம், ஒன்றும் இல்லை ஐயரே, ஆனாலும் உடைய சொற்படி நான் கடந்து போகிறேன் என்று அந்த பகல் வேளையிலே அந்த போட்டை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க சொல்லுகிறார். அப்படி அநேக மீன்களை பிடித்து வந்த சம்பவங்கள் நமக்கு நன்றாக தெரியும். வலை கிளியத்தக்கதாக 2 போட்டுகள் நிறைய மீன்களை பிடித்து பேதுரு வருகிறார். பிரியமானவர்களே, இந்த கடற்கரையிலே நான் உட்கார்ந்து இந்த போட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் செய்த கடற்கரையின் அற்புதங்கள் ஞாபகம் வந்தது. அதனால் இந்த போட்டில் உட்கார்ந்து கொண்டு வார்த்தையை பேசுவதற்கு ஒரு கிருபையை கத்தர் கொடுத்தார். கர்த்தரின் நாமம் எவ்வளவாக கடற்கரையிலே மகிமைப்பட்டது என்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. நமக்காகவே ஆண்டவர் கடற்கரையை படைத்தார், கடலை படைத்தார், மீன்களை படைத்தார். அது நம்முடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இப்படிப்பட்ட கடற்கரைக்கு வரும்போது மனதுக்கு சமாதானத்தை தருகிறது. ஊழியத்தின் மித்தமாய் ஒரு பகுதி இங்கே சந்திக்க வர வாய்ப்பு தந்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் இந்த கடற்கரையை குறித்து வேதாகமத்தில் கடலை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, கடலிலே நடந்த சம்பவங்களே வேதத்திலே தியானித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.